அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தெருநாய்கள் தொடர்பான வழக்கில் தலைமைச் செயலாளர் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். தெருநாய்கள் தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். இந்தியா முழுவதும் தெருநாய்களுடைய பாதிப்புகள் என்பது அதிகமாக இருப்பதாகவும் தெருநாய் கடிகளால் பாதிக்கப்படுவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து வருவதை வைத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தெருநாய் கடிகளை கட்டுப்படுத்துவதற்கும் தெருநாயகனுடைய அந்த இனப்பெருக்கத்தை தடுப்பதற்கும் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான வழிகாட்டி நெறிமுறைகள் தொடர்பான ஒரு விளக்கமளிக்கக்கூடிய அந்த ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்வதற்கான ஒரு உத்தரவை மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த உத்தரவின் மீது எந்த மாநில அரசுகளும், குறிப்பாக மேற்கு வங்கம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை தவிர பிற மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பதில் மனுவை உரிய நேரத்தில் தாக்கல் செய்யாத அனைத்து மாநிலத்துடைய தலைமை செயலாளர்களும் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பிறப்பித்திருந்தார்கள். நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான சிறப்பு அமர்வானது இந்த வழக்கை விசாரித்து வரும் நிலையில் இன்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத அனைத்து தலைமை செயலாளர்களையும் அவர்கள் ஆஜராவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்தனர். அதனை ஏற்று தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் என் முருகானந்தம் இன்று நேரில் ஆஜராகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு அரசின் சார்பாக எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரம் என்பதும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. என்னென்ன நடவடிக்கைகளை தமிழ்நாட்டில் தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக எடுக்கப்பட்டுள்ளது, அதற்கான நடைமுறை வழிகாட்டி நெறிமுறைகள் என்ன என்பது தொடர்பான விளக்கத்தையும் அந்த பிரமாண பத்திரத்தில் தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்துள்ளது. இந்த நிலையில்தான் இன்று விசாரணைக்கு இந்த வழக்கு மீண்டும் வரவுள்ள நிலையில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் நேரில் ஆஜராகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.